55 ரன்னுக்கு 7 விக்கெட் இழந்திருக்கிறார்கள் 9 ஓவரில். சச்சின் டெண்டுல்கருக்கு பிறகு 12 பேர் நின்னது நம்ம பறக்கும் பரமசிவத்துக்கு தான். அருமையான அடி. அடுத்த பந்து ஏறி அடிச்சா கொட்ட போச்சு. திரும்பி பார்த்தா ஸ்டெம்ப் போச்சு. ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் பவுண்டரி. அருமையான அடி. வசந்தன்கோ சமகாச்சு. சவுத் ஆப்பிரிக்காவுடைய ஜான்டி ரோட்ஸ் அனகார போட்டிக்கு வந்து டைவர்ட்டி புடிச்ச மாதிரி கேட்ச். ஷார்ட் சைடுக்கு புட்டுக்குச்சு. 9 விக்கெட். மச்சி ரன் அடிக்கலாம் கூட பரவாயில்ல, ஆனால் ஃபுல்லாக அடிக்கும். ரன்ஸ் தானே வரும். ஓகே வயிறு கலக்குது. வயிறு கலக்குதா? டேய் அப்புறம் பார்த்துக்கலாம். போடா போய் கேம் பொறுமையா டேய் சீனு, ஒரு ஓவர் 3 பால் இருக்குடா, ப்ளீஸ்டா பாத்தாடுறானா. கடைசி விக்கெட். இந்திய பழகன் சீனு களத்துல இறங்கி இருக்கிறார். இவர் போற ஸ்டைல பார்த்தா இவர் கையில பேட் தேவையில்ல, பால் தேவையில்ல, ஸ்டெம்ப் தேவையில்ல. இவரு தானா ஆடுவாரு. அடுத்த பந்து அருமையாக ஆஃப் சைடுல அடித்திருக்கிறார். இங்கே 2 ரன்னுக்கான வாய்ப்பு. முதல் ரன் எடுத்து முடிக்கிறாங்க. இரண்டாவது ரன் பார்த்தா சீனு வேண்டாம், வேண்டவே வேண்டாம், நானே பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறி இருக்கிறார். இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்கு. நிச்சயமா இந்த பந்தை ஒரு மினிமம் ஒரு 8 ரன்னாவது அடிக்கணும். சீனு என்ன பண்றாருன்னு பார்க்கலாம். பழைய கோடி மாதிரி நார்னாரா கிழிஞ்சு போயிட்டீங்க. சீனு 69க்கு ஆல் அவுட். ஷாக்ஸ் அணியினர் இந்த ஸ்கோரை அனகரப்பட்டி ஆயா டீம் கூட அனாவசியமாக ஜெயிக்கும்.